தம்பி வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட்ஸ் கோயின்சிடென்ஸ் ஆக்சிடென்டலாக சொன்னாங்க. ஆக்சுவலி நான் இங்கே வந்து உட்காந்து வர்ஷிப் பண்ணும்போது தான் ஆவியானவர் உணர்த்தினார் எனக்கு. என்னை தயவுசெய்து மன்னிச்சுங்க, என் தமிழ் கொஞ்சம் லைக் கிராமர் கொஞ்சம் தப்பாக இருக்கும், ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்கும், நான் படிக்கல தமிழ். பட் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு ஃபுல் டைம் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் 2000 I am forced to speak in Tamil. ஸோ அதனால ஆவியானவர் பேசுவார், நான் பேச மாட்டேன், ஆவியானவர் பேசுவார். ஸோ ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, இங்கே உட்காந்து வர்ஷிப் பண்ணும்போது தான் சடனாக ஆவியானவர் சொன்னார், did you notice this is the 20th time you are coming to US. This is my 20th time coming to US and this is the only place I'm preaching the word. Isn't it amazing? கர்த்தர் செய்யறது சும்மா இல்லை. You're sitting here, understand the worship of God is so alive, so real. இன்னும் உயிரோட. ஆக்சுவலி எனக்கு பாடணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் நிறைய பாடிட்டோம். ஏன்னா எனக்கு டைம் கொடுத்தது வந்து 40 minutes நாங்க தம்பி விஜய். ஓகே, and now it is exactly 5. I'm supposed to finish at 5:40 or 5:30. எனக்கு தெரியல. ஏன்னா என் டைம் நிறைய பாடும்போது நிறைய செய்யும்போது ஐயோ என் டைம் போதே. எனக்கு டீச்சர் இல்லை, அது புத்தி இருக்குது. But I'm not only a teacher, I'm a trainer now. Actually, 20 times vandana, I'm a faculty for Hagai International. Eligible Hawaii Institute. So, adana 20 தடவை கத்து வந்து 19 times Hawaii கொண்டு போயிருக்காரு. And this is the only place I've come stepping in and going back to Canada. நீங்க யோசிக்கலாம், இவங்க என்ன பேச போறாங்க மதர்ஸ் டேக்கு? I'm eligible. I'm really eligible because எங்களை பார்த்தா உங்களுக்கு வயசை கணக்கு போட முடியாது. But I'm very proud to say my age. I'm a mother, I'm a grandmother, okay, and grandmother na mother-in-law too, correct? So எல்லாம் முடிச்சாச்சு and we are the senior citizens. எப்படி இருக்காங்கன்னு யோசிக்கலாம். நானே பெருமை சொல்லலை. என்னோட சீக்ரெட், எங்க சீக்ரெட் இஸ் Isaiah 40:31. உங்களுக்கு தெரியும், they that wait upon the Lord shall renew their strength. அதுதான்மா, just letting the word. So I was thinking, கத்தாவே நீங்க 20 நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நான் இன்னும் வரல. I want to wish the ladies here Mother's Day. ஆனா இந்த இது சொல்ல போய் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போய் my spirit is so excited because அதுக்கு முன்னால தான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். 20th டைம்னா எனக்கு ரட்சிக்கப்பட்டதே 20th இயர்ல தான். I always tell that I was converted from a religion called Christianity to Christ. புரியுதா நான் என்ன சொல்றேன்? I am born into a Christian family for name's sake. சும்மா பேருக்காக. எனக்கு வச்சாங்க பாருங்க எங்க அம்மா அப்பா பேரு, 3 பேரும் பைபிள் பேரு. அது எங்க அண்ணன் 2 அண்ணன் இருக்கு, அவங்களுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது பேரு. ஏன் எனக்கு மாத்திரம் ஏன் வச்சாங்கன்னா, because God had already predestined, chosen, பூமி before the foundation of the world, Ephesians 1:4 வாசிக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். பிரிஸ்லா, இட்ஸ் ஆக்சுவலி டேமரிஸ் வஸ்தி பிரிஸ்லா. ஆனா நிஜமா உங்களுக்கு டேமரிஸ் வஸ்தி இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆக்ஸ்ல இருக்கும். ஓகே, வஸ்தி அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ, பிரிஸ்லா இல்லை. ஆனா ஒண்ணுமே தெரியாம தான் பெங்களூர் சிட்டியில வளர்ந்தேன். இட்ஸ் அ ஃபாஸ்ட் வேர்ல்ட். இப்போதான் நீங்க ஃபாஸ்டா பாக்குறீங்க. நான் ஃபாஸ்ட் பார்த்தது எப்போ 1970s சொல்றேன். You calculate பண்ணிக்கலாம். 79 I was 20. If you are very smart enough in maths, calculate my age. I don't mind. அப்போ 20 வயசுல கர்த்தர் என்னை சந்திச்சாரு. 40 என் ஹிஸ்டரியை சொன்னா டைம் இருக்காது. Because it's 43 years of life walking with the Lord now. So அதனால ரட்சிக்கப்பட்டதுல 20th year, 40th yearல it takes me to Hawaii my very first time. I had an encounter. நான் யோசிக்கவே இல்லை இதை சொல்லணும்னு, ஆனா இந்த சிச்சுவேஷன் சொல்ல வைக்குது எனக்கு. So 40th yearல I had an encounter with God in Hawaiian Beach. So அங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல கர்த்தர் சொன்னார், get back to India, sign your job, get into full-time ministry, side by side do your PhD. அவங்க சொன்னது ரொம்ப சூப்பரா சொன்னாரு. இது so tough. கொஞ்சம் இப்பதான் வந்திருக்கோம் என் ப்ரொஃபைல் வாஸ்து அப்படியே எல்லாம் கரெக்டா சொல்றாரு. ஆனா காம்பினேஷன் பண்ணி சொல்லிட்டாரு. எனக்கு கொடுத்த டாபிக் ஆவியானவர் கொடுத்தாரு, the impact of the teachings of the Bible on the wholesome personality development. ஒரு மனுஷனை உருவாக்குறது பைபிள்னு. அதை பிஹெச்டி பண்ண சொன்னாரு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பண்ண சொன்னாரு, எஜுகேஷன்ல பண்ண சொன்னாரு. He is so good, ma. I'm telling you. I wish all of us will live it out for Christ.
everything, just surrender to him, say, எனக்கு இந்த வாழ்க்கை வந்து உமக்காக. You will never lack anything. You know, I will tell you, my life is சொல்லணும்னா அதுக்கு டைம் இல்லை, but I want to see some models, biblical models, how the women were. And contemporary models கொஞ்சம் கொடுத்துட்டு, அப்ளிகேஷன் தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான். ஸோ அப்படியாக கர்த்தர் சந்திச்சாரு, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு, கிரைஸ்ட் சென்டர்ட், பேர்த் சென்டர்ட்னு அது ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அதையும் நான் ஸ்டார்ட் ஸ்கூல்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் an ordinary teacher, not even having my parents as teachers. அவங்க யாருமே இல்லை, அப்பா அம்மா டீச்சர்ஸாக யாருமே இல்லை. நான் சொன்ன காரியத்தை அந்த 40 வயசுல he brought me out. ரொம்ப கஷ்டம் என் ஹஸ்பண்டாக இருக்கணும்னா, you know, because when you have a calling, today my topic is the calling of a mother, the calling of a wife, the calling of a lady. சின்னதுல யோசிப்பீங்க, ஏன் நான் பொண்ணா பிறந்தேன், நிறைய கஷ்டம் இருக்குல்ல, especially when you mature and all that. Even I went through, but today I rejoice being a woman. ஏன்னா women தான் எல்லாமா. I'm sorry brothers, without women, Bible says, you know, the wise woman builds a family. So women, அதெல்லாம் தெரியாதா, ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம் படிச்சுட்டு ஏவர படிச்சு குணம் கொடுத்தா இவர ஹெல்ப் மீ, அவெல்லாம் நீங்க முடியாது, செய்ய முடியாது, ஒண்ணுமே முடியாது. Come on ladies, get excited. இல்ல அது டாபிக் இல்லை, இன்னும் வரல மெசேஜுக்கு. ஆனா I just want to thank my son Vijay. Daniel Vijay is my, sorry, Daniel Vijay is my son. Vijay is my spiritual son. அவர் வந்து கர்த்தர் வந்து எப்படி இணைத்தாருன்னு தெரியாது, பட் ரைட் ஃப்ரம் பெங்களூர் he was, I was in Chennai but I met him there. அவரால் தான் இங்கே வந்துட்டேன், பட் God has used you as an instrument today to fulfill the next 20th year. ஏன் இங்கே கொண்டாந்தாரு, you know why? Just finished the 40 to next 2020 பண்ணாரு. எனக்கு 60 years முடிக்கும் போது தான் the vision went through a lot of hell. When it is God given vision, hell is let loose. பார்த்துருக்கீங்களா? மோசஸை பார்த்துருக்கீங்களா? லைஃப் அவன் பிறந்த உடனே சாகடிக்க பார்த்தாங்கல்ல, அது மாதிரி இந்த விஷனை கொள்ளடி, I mean to kill that vision, enemy is out. அதான் பண்ணது 40 years. I really struggled this 20 years. Now is the last phase. Think about it. My life is starting now again. I'm 64 by the way. So that means I said, God, another 20 more years, 84 years, so much to be done. ஏன்னா இன்னும் கான்கிரீட்டா ஒன்றும் வரல. But God has established a school name, Faith International Academy, and we started the school. It's 18 years, no recognition, no affiliation, nothing, but God has established it. Government is asking, எப்படிமா நீங்க செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, அவங்களுக்கு புரியல. I said only God, எனக்கே தெரியாது. How did it go on? And the next phase is rebirth. It's going to take off. அப்போ எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா, ஸ்டாமினா இருந்தா, எனர்ஜி இருந்தா, எக்ஸைட்மெண்ட் இருந்தா, நீங்களாம் யங் பீப்புள்மா, கரெக்டா இல்லையா? I don't think anyone is older than us here. Maybe அம்மா எனக்கு தெரியாது, but I still believe, you know, I don't think anybody can now be our age. and I சொல்றேன், in next phase இப்போ தான் போறேன். You have a calling on you. The calling on me is a visionary. The calling on some of you may be a homemaker. புரியுதுல நான் சொல்றது? Calling of somebody might be a corporate sector, women. But today I just want to encourage you people. We are going to go into the message and a few testimony here and there. நிறைய story, real stories I cannot even share now, but by the end of my message I want you all to get excited, encouraged, motivated, inspired. You will never be the same again. You God is counting on you. இது வந்து லேடிஸ்க்கு தான், ஆனால் மென்னுக்கும் தான், much more. You need to release your wives. You need to release your mothers, release your sisters. நீங்க பண்ணலன்னா உங்களுக்கு கஷ்டம்ப்பா. You understood? The more you let go your ladies, let go your wives into God's work, into His kingdom work. புரியுதா? நான் தமிழ்ல ரொம்ப இங்கிலீஷ்ல போறேனோ? Please stop me, okay? ரொம்ப இங்கிலீஷ்ல போனா கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்துங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பேசுறது அப்படிதான் வருது. பட் anyway, I just love to talk in Tamil. ஹங்காயில பேசும்போது இங்கிலீஷ் தான், ஏன்னா தமிழுக்கே போக முடியாது. ஆனா எனக்கு தமிழ் அப்போ பேசணும் ஆசையா இருக்கும். ஏன்னா அந்த தமிழ்ல சொல்லும் போது ஒரு பஞ்ச் வரும். பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் எவ்வளவுதான் பேசினாலும் அந்த சூப்பரா ஒரு வேர்ட் கொடுக்கணும்னா எனக்கு பஞ்ச், ஆனா அங்க சொல்ல முடியாது. இட்ஸ் இன்டர்நேஷனல், முடியாது.
ஆனா இப்போ வந்து எனக்கு தமிழே தான் போகணும் ஆசையா இருக்குது. சப்போஸ் இருந்த இந்த இங்கிலீஷ் வேர்ட் வந்தா நீ மன்னிச்சிருங்க. ஓகே, so this is how you will get excited. இந்த கர்த்தர் நம்ம வந்து உயிருள்ள கர்த்தர் வணங்கிட்டு he is just moving with us, going with us. I want you to enjoy the presence of God. Every time you come, the Bible says சங்கீதம் 16ல இதுல கடைசில in the presence of God, verse மட்டும் நான் இங்கிலீஷ்ல கோட் பண்ணிடுறேன் சரியா, சாரி. In the presence of God there's fullness of joy. அவ்வளவு சந்தோஷம் இல்ல கர்த்தருடைய பிரசன்னத்துல. அப்படின்னா இங்க வரும்போது நீங்க துக்கத்துல வரலாம், கவலையில வரலாம், கண்ணீர்ல வரலாம், but don't allow that to overrule you. புரியுதா நான் சொல்றது? all that covid lockdown எல்லாம் போட்டு பயமுறுத்துது. அதை நீங்க என்ன செய்யணும்? எழுப்பணுமா? அதன் கேரக்டர்ஸ் நானு பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் நான் கொடுக்க போறேன். பட் அதுக்கு முதல்ல செஃபனியா உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்காக இது மாத்திரம் யாராவது தமிழ சத்தமா வாசிங்க. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு. செஃபனியா, this is your encouragement ladies, men also can take it. செஃபனியா 3rd chapter 3ஆம் அதிகாரம் 14ல இருந்து 17 வரைக்கும். முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கே காணாதிருப்பாய். ஆமென். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். 17 வரைக்கும் தான் போதும் சரியா? தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் எவ்விதமாய் களி கூறுவார். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த வசனத்தை எழுதிக்கோங்க லேடிஸ். எப்ப பார்த்தாலும் நீங்க even men if you feel discouraged, take this verse. என்ன சொல்றாரு? Rejoice, daughter of Zion, rejoice, the Lord Almighty is in your midst ங்கறாரு. நீங்க சந்தோஷம் படும்போது துதிக்கும் போது எல்லா பயம் இருளும் போய் சொல்கிற பிசாசுங்க. the enemy, there's only one enemy ladies. உங்க mother-in-law கிடையாது. okay, not your sister-in-law, not your husband. no, there's always a spirit behind that person. நான் எப்பவும் அதான் டீச் பண்ணுவேன். see, don't hit the people out, hit the spirit who's working behind. இப்போ நம்மளுக்கு இப்போ கூட எனக்கு ஏதாவது வரும்போது ஒரு லம்ப் வந்தா என்ன ஆகும்? எப்படி இமேஜினேஷன் கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா? பிசாசு இதுதான் இருக்குமா உடனே கொண்டு போயிடுவான். அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இமேஜினேஷன் பெருசாக்கி ஆக்கி ஒரு பயத்துல கொண்டு போய் யூ ஸ்டார்ட் மெடிடேட்டிங் ஆன் தட். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி மெடிடேட் பண்ண உடனே அப்படியே உட்கார வச்சிருவான், அப்படியே சாகடிப்பான். அதுதான் கர்த்தர் சொல்றாரு செஃபனியால, come on daughters of Zion, sons of Zion, rejoice, get up, the Lord God is mighty in your midst ங்கறாரு. அப்படிப்பட்ட கர்த்தரை வச்சிட்டு 1 யோவான் 4:4 about greater is he that is in you than he that is in the world. 1 யோவான் 4:4 வரும் அது இல்ல. அப்படிப்பட்டவர் உள்ள இருக்கும்போது ஏன்னா பயப்படணும்? எங்களுக்கெல்லாம் இட்ஸ் miracles and signs and wonders to follow. ராஜன் இப்போ பாக்குறீங்க, but 94 he has gone through. எனக்கு இதுக்கு சாட்சி நிறைய இருக்கு. He was 94 in the year 94 he met with a very major accident, 10 major surgeries. okay, இங்க பாடி இங்க இருந்து full cut open தாமா. ஆனா இன்னைக்கு நடக்கும்போது பாக்குறீங்களா? they said doctor said he, thank God he's alive now, but even if he walk he'll have limp நாவே, wobbling நாவே. காஞ்சலாம் நம்பவே மாட்டாங்க. doctors are surprised, but God's word is alive. அப்படி வார்த்தை கொடுத்துட்டாரு. ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் தான் நம்மளுக்கு இப்போ ரைட் நோ மதர். Do you understand? சிலவங்களுக்கு மதர் இல்லாம இருக்கலாம். Remember, Holy Spirit is your mother. அவர் மாதிரி nobody could be your comforter, counselor, teacher, helper, physician, dietitian. எல்லாம் கேட்பா, how do you maintain? I said, அவரு தான் என் பியூட்டிஷியன், அவரு தான் என் dietitian, அவரு தான் என் physician. புரியுதா? I don't. Doctors are there. Of course I do answer. When you to show the devil, you cannot touch me. So அப்படிப்பட்ட காரியத்தை இன்னும் நான் சொல்லல. ஏன்னா இதுக்காக தான் கர்த்தர் வந்து if God has created these 3 ladies here and here my sisters here and me,
God has got something to do through us. நம்ம மூலமா ஏதோ செஞ்சு சாதிக்கணும்னு பார்க்கறாரு. இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா, who is a successful mother னா என்ன சொல்வீங்க? எனக்கு தெரியாது, no time. எனக்கு டைம் கான்செப்ட் ஏன்னா I want to the one day, this one moment I want to give it out, help you all out. அவ்வளவுதான். அதெல்லாம் நார்மல் டு. பட் சக்சஸ்ஃபுல்னா கல்யாணம் ஆனாலும் ஒரு குழந்தை பெற்றோன்னா அம்மா ஆயிட்டா. Is does that qualify? It can qualify to an extent. புரியுதா நான் சொல்றது? அம்மா ஆனது பெரிய பாக்கியம், கர்த்தருடைய கிருபை. We have 2 boys by the way. Okay, one has got married and we got 2 grandchildren to that. நாங்க வந்ததே கனடா actually வந்தோம். தான் first time in Canada, but இது வந்து 20th year. எதுக்கு வந்திருக்கோம்னா என் பையனுக்கு கல்யாணம். Next 27 coming 27 in Canada and is getting married. So அதனால 2 பையங்களை பெத்தெடுத்தா அவங்க எப்படி அவங்க இருக்கிறாங்க அதுதான் முக்கியம். If anybody has to say, she has done it. Who did it? Through the Holy Spirit, with the help of the Holy Spirit, with the word. Okay, அதுதான் முக்கியம். Successful is not about the bank balance. எனக்கெல்லாம் ஜீரோ தாமா, ஆனா நான் ஒர்க் பண்றது அவருக்காக. I tell you, Matthew 6:33. நிறைய எழுதலைங்க, but it's coming out. Matthew 6:33 எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே. முதலாவதாக தேவனும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கன்னாரு. No, நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும். Seek ye first the kingdom of God and His righteousness, and then all these things shall be added. 1 2 3 4 5 சொல்வேன் நான். Usually சிங்கப்பூருக்கு ஒருத்தர் போனா நான் joke and it's illustration. It's illustration. போயிருக்கும்போது எல்லாரும் நைட் அண்ட் டே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஆளை கேட்டாங்க, எங்க போறீங்கன்னா 1 2 3 4 5 சொன்னாங்களா. இன்னொருத்தர் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தா எங்க போறீங்கன்னா 1 2 3 4 5. இது புரியவே இல்லை. See, he goes home to the host. யார் வீட்டில் தங்கியிருந்தாரோ போய் கேட்டாரு, என்னப்பா எல்லாரும் சிங்கப்பூர்ல எங்க போறீங்க, இவ்வளோ பிஸியா இருக்கீங்க, இங்க கூட அப்படிதான் இருக்காங்க, பிஸியா இருக்கீங்கன்னா 1 2 3 4. What is 1 2 3 4 5? That's the goal of Singaporeans தான். One வந்து getting married தான். யாராவது பேச்சுலர் இருக்கீங்க, எல்லாம் married. Okay, once your sister, okay, you want to get married, then second they start thinking about 2. Actually, once they get married, what they think? சொல்லுங்களேன், எனக்கு சீக்கிரம் சொல்லுங்கன்னா மறுபடியும் போயிட்டே இருப்பேன். 2 பேபிஸ், அதுவும் பாய் கேர்ள் அப்படி சூப்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 3 யோசிப்பாங்க. 3 என்ன யோசிக்கிறாங்க, கல்யாணம் ஆகி இங்க வந்துட்டீங்க, யூஸ் வந்துட்டீங்க, செட்டில் ஆகிட்டீங்க, ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள இருந்தா அடுத்தது எங்க போறீங்க? 3 bedroom house. கரெக்ட், யார் சொன்னா? எக்ஸ்பீரியன்ஸ். 3 bedroom house. அதுக்கப்புறம் 4க்கு போவீங்கல்ல, அதுக்கு என்ன? வாட் இஸ் 4? Okay, let me help you. 4-wheeler. Okay, ஏன்னா குடும்பம் பெருசாயிடுச்சுன்னா 4-wheeler வரணும். அதுக்கப்புறம் 5ல இருப்பீங்க. யார்? ரிட்டையர்மெண்டா? நானே ரிட்டையர்மெண்ட் யோசிக்கல, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? For people in Christ, no retirement ma. நான் என்ன கிளைம் பண்றேன், no death also right now. Because கொஞ்சம் தான் கத்துருக்கு, is they willing to be their hands and the feet and the mouth. So நான் சொல்றேன், ரிட்டையர்மெண்டே இல்ல கத்தாவே, சாவு கிடையாதுன்னு சொல்லிருக்கேன். நீங்க சொல்லவே நான் சொல்றேன். Okay, till is coming. I want to keep running. அது பண்ணும்போது அது கொடுத்துட்டே இருப்பாமா ஜீவனை. When you sit back, relax, that's dangerous. நான் உன்னை விட்டு வச்சிருக்கியா? Okay, இது சொன்னதுக்காக நான் சொன்னேன். பெரிய பையன் சொன்னாமா, both of us are settled here. Why didn't you come? Come off and get settled here. நான் சொன்னேன், just shut down the school and come na. நான் சொன்னேன், shut down the school and come na. அவர் என்ன சொல்றாருன்னா, I'll shut you down, come home. உன்னை விட்டு வச்சதே இங்க என் ஊழியத்தை செய்ய, என் காரியத்தை செய்ய, தரிசனத்தை செய்ய, நீ பாட்டுக்கு விட்டுட்டு ஜாலியா வந்து உட்காந்துக்க கனடால, நீ வாங்கம்மா சொல்லுவாரு. So the more you run for God, the more the life. That's another thing. Okay, 5 is 5 figure salary. அப்பாடா 5 figure salary நல்லா சூப்பரா உட்காந்துலாம் ஜாலியா இல்ல. கர்த்தருடைய வசனம் சொல்லு, seek ye first the kingdom of God and His righteousness, and all this 1 2 3 4 5 is added ma. I'm an example witness. காசு நாம செலவா அதான் சொன்னேன், 19 times 18 countries எப்படி போனேன்னு எனக்கே தெரியாது. But God is so good. Car I drive free. Somebody sells a house, gives me a car. Isn't it amazing? My children come here, அதுதான் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வேலை செஞ்சீங்கன்னா அந்த ஹெவனுக்கு, if you are under heavens, you know, I tell you everything is added to you. Okay, now let's go to the topic. The blessing I want to bless you is Zephaniah 3.
Okay, 14 to 17. அந்த verse மட்டும் by heart பண்ணிட்டு சொல்லுங்க எப்பவுமே. அவரே என்ன நீ சில டைம் என் ஹஸ்பண்டே எல்லாரும் தெரியும் பிரச்சனை இருக்கும் எல்லா ஃபேமிலியும் பார்க்க நல்லா தான் இருக்கும். He sings for, of course, AFT. Pastor Sam Chalabari, he is one of the singer there. So you might have seen. So அப்படி அனக்சாஸ் அவரை சாகடிக்கணும்னு பார்த்துச்சு முடியல 94ல. God has renewed and given back. அப்போ இது மாதிரி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா I'm singing over you. Sometimes we'll say என்னப்பா மற்றவங்களெல்லாம் ஜோக் அடிக்கிறீங்க எல்லாம் பேசுறீங்க நல்லா பண்றீங்க ஏன் என்கிட்ட பேசுறேன்? That's right, right? உங்க வீட்டுல எல்லாம் நடக்காதா? இருக்கா இல்லையா? நான் நிறைய உண்மையா சொல்லிடுவேன். என் லைஃபை சொல்றேன். I don't feel ashamed. You understand? Because don't think I'm someone came straight from heaven. இல்ல நானும் மாசம் blood flesh எல்லாம் இருக்குது, feeling இருக்கு, emotion இருக்கு, எல்லாம் இருக்குது. So shut up போடுவேன். So imagine we at times they disappoint us. Husband disappoints us, wives will disappoint. But here the verse says, God says, I will sing over you. Another select time, ladies, I want to tell you, when you feel down, low, this is ladies' kada na iniki Mother's Day. Another konja jaasti avalukku na solren. Brothers, is okay? Paraliya. So ladies, I want to tell you, when times you don't get appreciation, okay, when they don't encourage, they don't say some well done man, Allah irukku saapadu super pannanu onu sollalana uttrunga kettu power sollana naane tap pannidum namle than well done sister, great, go ahead, you're doing an excellent job. That's why you hit the enemy out. புரியுதா? விசுவாசி எப்படியெல்லாம் நம்மள எங்க போனாலும் ஒரு செல்ஃப் பிட்டியில கொண்டு வைப்பான். பாத்துருக்கீங்களா விமன்? செல்ஃப் பிட்டி, ஏன் நான் மட்டும் இருக்கேன். லேடிஸ் ரொம்ப அப்படி. நானும் லேடி தானே, நானும் அப்படிதான் பயங்கரமா இருந்தேன். கர்த்தர் கிருபை அந்த 38 years married, okay? So I learned a lot. But why did I become like this? I will bring it to the end. But the characters of Bible models எடுக்கணும்னா, you know, நான் சொன்ன பெத்து எடுக்கிறது ஒன்றும் இல்லை. I think it was Abraham Lincoln who said that. I didn't refer it. He says, the hands that cradle a baby is the one, you know, the same baby, why the mother is cradling or holding, is the baby that rules the nation. Super, la? அவர் சொன்னது Abraham Lincoln, he said that. அப்போ பிள்ளையை நான் பெத்து எடுக்கும் போது என் பையன்களை என் எக்ஸாம் தான் நான் கொடுக்க முடியும். அப்போ பண்ணும்போது கத்தாவே இது நீர் கொடுத்த இது நமக்காக வளர்த்து தரப்பா. One day he should be a leader of a nation. He should be a prophet. He should be a man of God. He should be a great secular manager or whatever role. But more than that, he should be a man after your own heart. அதுதான் என்னுடைய desire. அது சரியான எல்லாமே சரியாயிடும். புரியுதுல்ல? Some of the ladies, biblical models, which quickly I want to say is, I'm so encouraged by these characters. Jochebed. யாருக்கும் தெரியுமா யாரு Jochebed? பைபிள்ல தான் எடுக்கறாமா? சொல்லுங்க யாரும். சொல்லுங்க சத்தமா தைரியமா சொல்லுங்க. நீங்களா தைரியமா சொல்றீங்க, சொல்ல முடியலையே. So tell who's Jochebed? இங்கிலீஷ்ல சொல்றேன் Jochebed, தமிழ்ல எனக்கு தெரியாது. அப்ப do you know how do you pronounce that? Jochebed. உங்களுக்கே தெரியலையா? Jochebed? Somebody said it. யாருடா? Moses. சொல்லுமா, கரெக்டா தான் சொன்னீங்க. Moses. Hey, the student came back so soon. விஜய் என்ன சொன்னாருமா? 40 minutes இல்லாட்டி பிள்ளைங்க வந்துருவாங்க. நாங்க இப்ப என்ன தெரியுமா, நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 minutes தான் ஆகுது. They are big kids, big kids. They are early. Oh, good. அதான் சொன்னா நீங்க அடி முடிச்சோன்னு சீக்கிரமா அதுவும் அவங்களுக்கு தெரியும் நான் பேசினா முடிக்க மாட்டேன்னு. Okay, so Jochebed is Moses' mother. I can't go. You can read the Bible. Exodusல இருக்குல்ல Jochebed படி எப்படிப்பட்ட அம்மாவா இருந்திருப்பாங்க. Think about the lady's character. I was thinking, கத்தாவே நான் இருந்திருப்பேன் அந்த இடத்துல. நான் அந்த மாதிரி ஒரு I'm sure the Holy Spirit was there to give her the guidance, to tell what to do. You know, நான் சீக்கிரமா போறேன். உங்களுக்கு தெரியும் அவன் எப்படி சுத்தி வச்சு 3 மாசத்துக்கு அப்புறம் வைக்க முடியாது. சோ பாஸ்கெட்ல போட்டு எப்படி நைட் ரிவர்ல அனுப்பி பார்த்துப்பீங்க மூவி எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஆனா அந்த 3 மாசம் பண்ணிருக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். what she would have done. தாளாட்டும் போது ஐயோ அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
God had chosen her. There's a calling. There's a calling on her. Because God knew this lady கிட்ட நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணா என் ப்ராஃபட்டை she will know how to bring him up, and one day he become the leader of Israel. He's the one who's going to take the people out of the Egypt and take them to the land of promise. தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அந்த அம்மா ரொம்ப கர்த்தருடைய மகளா இருந்திருக்கலாம். அந்த மிரியம், ஏழு அண்ணன், அக்காலாம் வச்சு பைபிள் வசனத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம். You understand? ப்ரே பண்ணிருப்பாங்க. அப்படியே mother and she should have been soaking that baby in the word and in the prayer. That's my imagination, because I have done that and come to the contemporary style. புரியுதுல நான் சொல்றது? சோ அப்படியா பண்ணிட்டனால தான் தைரியமா பேபியை பாஸ்கெட்ல வச்சு தண்ணில விடுறாங்க. பாத்துட்டீங்களா? நீங்க செஞ்சிருப்பீங்களா? நான் செஞ்சு எனக்கே தெரியும். Because she knew her God of Israel is there to take over. He'll watch over. He'll neither slumber nor sleep. That is, I can't go on into Jochebed. கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. I'm sure she's a woman of prayer, woman of the word, woman of grace to do that. Second character, நான் குயிக்கா சொல்றேன், Hannah. Again, புள்ள இல்லாம இவ்வளவு அழுது கஷ்டப்பட்டு வெத்த பிறகு she has to go and leave him there. I think it was 3 years or something. She goes and leaves him there in the temple. தெரியுமா தெரியாதா? நான் பழைய கதை தான் சொல்றேன் உங்ககிட்ட. அவங்க ஹார்ட் எப்படி இருந்திருக்கும்? நீங்க பைபாஸ்க்கு இமேஜின் பண்ணி பார்க்கணும். கூட்டிட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏப்ராம பார்த்தா ஐசா கூட்டிட்டு போறது மேல எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். I'm not talking about fathers, I'm talking about mothers. ஆனா கொண்டு போய் விடும்போது அவங்க இனிமே பையனை நல்ல பால் ஊட்டி எல்லாம் வளர்த்து அவங்களும் அப்படிதான் ப்ரே பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன்னா she's a woman of prayer. Did you notice that? குழந்தை பெக்கமனுக்கு she was mumbling and grumbling. I know she was praying and pouring out her heart. ஏடி தாத்தா சொன்னாரு, என்னம்மா நீ அழுதுட்டு இருக்க, நீ என்ன குடிச்சிருக்கான்னு கேட்கிறாருல. நான் குடிக்கல, நான் ப்ரே பண்றேன், எனக்கு குழந்தை இல்லைன்னு. That's how she's got the child. But to let go the child, it was not easy. Did you notice that? உங்களுக்கு அப்படி இருந்தா you have to place yourself in that pain. But she had a calling on her to do that part, to raise up Samuel as a prophet. Can I do it? Think. Katha, அந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்தா, give me the grace to obey. I'm willing to Lord partner with you. I'll come back to that. Hannah. What about many things? Deborah. அவனுக்கு பிள்ளை இருக்க மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா பைபிள் எங்கேயும் போடல. பாரக் இஸ் ஹர் ஹஸ்பண்ட். ஆனா அவன் she says in 1 Kings I think 5:7 வரும், I'm a mother of Israel. சிலவங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல எனக்கு எல்லாத்துக்கும் பிள்ளைங்க இருக்கா பிள்ளைங்க இல்லையோ தெரியாது. ஆனா if you don't have children, don't worry. Every person whom I like, Vijay, I have adopted him as my spiritual son. He sometimes used to call me Amma. It's nice. He used to say that I like, because I'm a spiritual mother to him. So at times, don't feel I'm single, I still don't have a child, I'm barren. Don't worry. The more you start adopting children and bringing them up in the ways of the Lord and the word of God, you are a mother, mom. Be encouraged. Don't ever feel bad. Don't wait. Mother anatha Mother's Day கொண்டாடணும்ல. எத்தனை பிள்ளைங்க அனாதையா இருக்காங்க. நீ எடுத்து அவங்கள பண்ணலாம். Deborah was, அந்த காலத்துல she was a judge. She was a prophet. நான் யோசிப்பேன், அந்த பாராக்கு நிறுத்த கூட முடியாது. அவ என் கேரக்டர் நினைக்கிறேன். என்னன்னாலும் யாரும் நிறுத்த முடியாது. If I'm just God is calling me, I'll just step out. Jumpna jump அவ்வளவுதான். So அவளும் அப்படிதான் இருந்தா. That's a calling on her to do that role. புரியுதா நான் சொல்றது? Judgesல இருக்குவாங்க. Then we see the next person is Mary. நிறைய இருக்குது. எலிசபெத் இருக்காங்க, நயோமி இருக்காங்க. அதெல்லாம் சொல்லல. மேரி கர்த்தர் பார்த்தார் இந்த மகளை. பார்த்திருப்பார்ல who she is, how she is to bear the savior. Requirement எவ்வளவு இருந்திருக்கும். அதுவும் கல்யாணம் அவனுக்கு பிள்ளை, she conceived. What pain she would have gone through. And to lose her son at the age of 33, what a pain. ஆனா அவளுக்கு தெரியும் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் செஞ்ச எல்லா காரியம் நன்மைக்காதான் செய்யும். One of your main words that you have to build your life is Romans 8:28. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே. For God works all things together. Romans 8:28 என்ன பண்றது? For God works all things together for good to those who
Love him. To those who are called according to his purpose. So Mary was called according to his purpose. Priscilla Rajan was called according to his purpose. For a time like this, Mary, the mother of Jesus, lived during that era. புரியுதா நான் என்ன சொல்றேன்? So the calling as காரவைப்பாராம். அதுதான் செஞ்சாருங்க. Just ordinary teacher. Nothing, not recognized anywhere. ஆனா தூக்கும்போது கூட போகும்போது உயர்த்திட்டாருமா. He's made it to sit with queens and nobles. ராஜாக்களும் பிரபுக்களும் உட்கார வைக்கிறாருல்ல, எனக்கு நடந்தது. The year, one of the years of the Dutch when I was training, the queen of Lesotho comes and sits next to me. ஆவினர் சொல்ற, பாத்தியா நீ உட்கார்ந்த பிறகு யாரும் வந்து பக்கத்துல உட்கார்றாங்க, பார்த்தா யாருன்னு பார்த்தா queen. She is a participant, I'm a faculty. So அவங்க queen-ஆல வந்து உட்கார வச்சாங்க, இல்லாட்டி பின்னுக்கு தான் நிக்கணும். அப்பதான் சொன்ன ஒரு வார்த்தையும் உண்மையா வருது. This Bible is so true-மா. இது சும்மா ஓல்ட் ஹிஸ்டாரிக்கல் புக்கு கிடையாது. இதனால தான் கத்தர் எனக்கு கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்து PhD பண்ணுமான்னு நான் உதவி செய்யறேன். அவரே தான் பண்ணி முடிச்சார். I just his mouth and heart and hand and mind, அவ்வளவுதான். எப்படி பண்ணன்னு எனக்கு இது வரைக்கும் இட்ஸ் a mystery. அந்த டாக்டர் பட்டம் வந்து எப்படி வந்து தெரியாது. But when you partner with God, he will do anything. தூக்குவாரு. He choose a weak people to confront the wise. தெரியும் 1 Corinthians 1:27 இருக்குல்ல, he choose a weak person to confront the wise. He choose a weak person to confront the strong. To choose the weak people to confront the strong and the foolish people to confront the wise. புரியுதுல? எனக்கு தமிழ்ல சொல்ல முடியல. 1 Corinthians 1:27 பார்த்துக்கோங்க தமிழ்ல. அப்படிதான் தெரிந்து கொள்வாரு. நீ ஒண்ணு இல்ல, என்னால முடியாது, இவங்க எல்லாம் பேசுறாங்க போறாங்க, இல்லம்மா நான் உங்க மாதிரி தான் இருந்தேன் ஒரு நாள்ல. The moment the call comes, I step in. I say I'm there for you. Do anything. என்ன செஞ்சுக்கோங்க. நான் ஒரு லூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணா பண்ணிடுவேன். I don't care. ஏன்னா யாருமே இல்லை எனக்கு வாழ வைக்கல. அவர் வாழ வச்சாரு, அவர் கொண்டு போனார், அவர் உயர்த்துறாரு, அவர் செய்யறாரு. You can just loosen yourself, ladies. Don't put one barricade. இல்ல ஒரு என்ன சொல்ற barricadeனா ஒரு பாக்ஸ்குள்ள போட்டுடாதீங்க. ஒரு what is a chain? Hedges மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ஐயோ என்னால முடியாதுமா அவங்க நான் இருக்காங்க. Just get excited. If Mary, a peasant girl, ordinary person, can become the mother of Jesus, if Deborah can do that, Ruth can do it. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நான் செய்ய முடியும். அவங்களுக்கு அந்த டைம்ல அபிஷேகம் கூட இறங்கல. Holy Spirit didn't come, just come and go. இப்போ ஆவியானவர் உள்ள உட்கார்ந்திருக்காரு, கூட இருக்கிறாரு. இன்னும் என்ன தயக்கம்? பெரிய காரியத்தை அவருக்காக செய்ய முடியும். ஓகே, these are the ladies of the Bible. இப்போ கான்டெம்பரரியில பண்ணும்போது அதுதான் என்னன்னா முக்கியமா ப்ராப்ஸ் வாசிக்க வச்சேன். நான் யோசிச்சேன் எது போய் அதுக்கு வாட்ச், அது வாட்சஸ் உமன் வாய்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. ஆனா இட்ஸ் a beautiful thing about women. நம்ம சொல்லும்போது உமன் தான் மதர் ஆக முடியும். ஃபாதர் வர முடியுமா? மென் ஃபாதர் ஆக முடியுமா? ஆக முடியும். பட் மதர் ஆக முடியுமா? முடியாதுல்ல. நான் சொல்றது புரியுதா? அவங்க பிள்ளை பெற்றெடுக்க முடியுமா? அதான் முடியாது. So we have got the beautiful privilege. And the women எப்படி இருக்கணும், அந்த குடும்பத்தை கட்டணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், மாமியார் ஆகணும். ரொம்ப கஷ்டம் தான். But thank God I'm a good மாமியார். I think you can ask my daughters, not to one daughter is going to become, another one is already there, and a sister-in-law. Okay, that can ask. I think got 3 sisters. He's the only son. அப்ப எப்படி நாத்தனாரா இருக்கிறேன்? நான் ரொம்ப நல்ல நாத்தனார் இல்லை the beginning, but God taught me. ஆவியானவரோட ஒரு உறவு வைத்திருக்கும்போது என்னுடைய மோட்டோ இஸ், உங்களுக்கு அந்த கோல் இருங்க. 1 John மறக்கவே மறக்காதீங்க. 1 John 4:17 எளியாக வச்சுக்கோங்க. 1 யோவான் 4:17 படி இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படிதான் நான். I want to be like Jesus. As Jesus is, so am I. That's my goal. So அதான் செய்ய ஆரம்பிச்சேன். God is so tough, Lord. அவங்க இப்படி பண்றாங்க அப்படிதான் வணங்கிட்டு இருந்தேன். I said, Lord, if they do that, I want to do something good. Jesus என்ன பண்ணாரு பார்த்துருக்கீங்களா? Acts book 17 chapter, I think it's 28 verse, it says, no sorry, 10:38. Acts 10:38 என்ன போட்டிருக்குன்னா, the God anointed Jesus. ஆண்டவர் அவரை அபிஷேகம் படுத்தினாராம். And he went around doing good. ஏசு கிறிஸ்துக்கு அபிஷேகம் வந்த பிறகு என்ன பண்ணாரு? நன்மை செஞ்சவரா சுற்றி திரிந்தார். So as Jesus is, so am I. I want to do good, Lord. I want to be good to everybody. I don't want any enemies.
I don't want people who are hurting me, I want to go back. அதெல்லாம் நிறைய illustration சொல்ற டைம் இல்லை. ஆனா அப்படி நீங்க பார்ட்னர் பண்ணீங்கன்னா மேல போயிட்டே தான் இருப்பீங்க. Ladies, Proverbs இந்த 31 chapter எடுத்து தயவுசெய்து no time to read line by line. 10th verse இருந்து பாருங்க. It talks about virtuous women. இந்த லேடி எப்படிப்பட்ட லேடின்னு போட்டிருக்கு. ஃபேமிலி உமன் ஆமா அது? எஸ் ஆர் நோ? ஃபேமிலியா இல்லையா? இருக்கா இல்லையா? சந்தேகமா இருக்கீங்களா? சத்தமா பேசுங்க. நான் ஒரு ஆர்டினரி உங்க மாதிரி ஒரு லேடி தான் பேசுன தைரியமா? என்னோட பிஸ்தா கம் ஆன். எஸ், எனக்கு தெரியும்ல கடைசியில ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வர ரெஸ்பெக்ட் வைஃப்னால தான்மா தெரிஞ்சாது. So how important a mother should be, how important a wife should be. நான் ஏனோ தான வாழ்க்கை நடத்தி கொண்டு ஒரு பஜாரியா இருந்து, அந்த லாங்குவேஜ் நல்லா இருக்குல்ல, பஜாரியா இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒழுங்கா குடும்பத்தை பிள்ளைங்களை வளர்க்காம ஒழுங்கா வைக்காம இருந்தனா அவருக்கு மானம் போகுமா போகாதா? எஸ் ஆர் நோ? எஸ். ஏன்னா அவங்க வைஃப் இப்படி இருக்கிறாங்க சொல்றாங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் இவ பண்ற பாருங்க, பேச பாருங்க எப்படி. Actually, I bring disgrace to my husband and my children. What? I'm destroying them. If you look at this lady, it's amazing. She was, the question came and asked her, time இல்ல நானே சொல்லிட்டு போறேன். She is a business woman. தெரியுதுல? அவங்க business woman மா, அந்த காலத்துல she'll consider a field and she'll buy it. She was a fashion designer. பாருங்க, வாஸ்து பாருங்க. அழகா ஸ்டைலா அந்த உட்காந்து ஸ்பின் பண்ணி ரொம்ப அழகா ஸ்கார்ஃப் எல்லாம் பண்ணி வித்து காசு பண்ணி அது பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட சோதனை அம்மா அது சொல்லுங்களேன். இல்ல எப்படி தெரியும்? சொல்லுங்க. எஸ், somebody told me. Every day she'll get up early in the morning before her family gets up. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து ஆப்போசிட்டா நடந்தது போல இப்போ நம்ம வீட்ல எல்லாம். புரியுதா? ஆனா we have to buck up, ladies especially. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, சுகம் வரணும்னா, ஆரோக்கியம் வரணும்னா, ஹெல்த் வரணுமா, ஸ்ட்ரென்த் வரணுமா, you have to play the role as what the Bible says. It's so important. என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் பையன் செகண்ட் ஒன் especially, he stayed more years with us than my first one. அவன் சொன்னம்மா, the times when you pray so much, fasting எல்லாம் sometimes கத்துரு எதுக்கு ரீசனுக்கோ விட்டுருவார், 21 days 40 days நிறைய விடுவார். அந்த டைம்ல sometimes no non-veg ஒன்று கிடைச்சும்பாரு. when I have to, I know when there's some attacks, I need to go into hide out, அதுக்கு தான் நான் fasting பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அவன் சொல்லுவான், நானும் பார்க்குறேம்மா, big fellow, okay, working, he says, ma, you take time, right? Though you're not eating any of the non-veg, you take time to cook for us such delicious food and keep it, and you don't get tempted. That's no chance. யார் பார்க்குறா? நான் சொல்லலையே, அவனே அப்சர்வ் பண்றாங்க, பிள்ளைங்க பார்ப்பாங்க நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி குடும்பத்தை நடத்துறோம், எப்படி வச்சிருக்கோம். She was a very diligent lady, this lady. So அவன் பிள்ளைங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கடைசியில் வரும் பார்த்தீங்களா, பிள்ளைங்க இருந்து சொல்லுவாங்க கடைசி வசனத்துல, நீங்களே வாசிப்போம், no time, 30th verse இன்னமும் வரும் இல்ல. It says the children, they say, what do they say? Which was 28 la varum. Children will rise up, husband will rise up. Oh, you are the most beautiful lady, mother. The beauty is not the outside, ma, it's inside. அதனால நீங்க அசிங்கமா இருக்கன்னு சொல்லல. You have to be attracted to your husband. Please, I'm sorry. You have to சொல்லுங்க, ஏனோ தானா ட்ரெஸ் பண்ணாங்க, ஒண்ணுமே ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க. Then your husband will lose interest on you. I'm sorry. Husbands, I'm not giving you a key, please. இது நான் சொல்லிட்டாங்க, நான் you are accountable to God. For what I'm just teaching. நீங்க இல்லாம இன்னும் நிறைய கற்றுக் கொடுப்பேன், என்ன பண்றது? மென் இருக்கீங்கனால உங்களுக்கு கொஞ்சம் அமைதியா வாசிக்கிறேன். But you ladies have to be very careful. At all age, be very attractive only to your husband, but presentable to the world. Okay? So for that, you have to be word-based. இந்த வார்த்தை உள்ள இருக்கணும், அப்படியே embedded. பார்க்குறீங்களா, வார்த்தை வந்துட்டே இருக்கும்ல, அது ஏன்னா அவ்வளோ போயிருக்கு. When I was age 20 இருந்து 64 இருந்து வார்த்தை தான். Every day I read a Proverbs. That's the secret. Every day read one Proverbs. இன்னைக்கு என்ன நாள்? 14th. Read 14th. And 14th verse, first verse, what does it say? A wise woman will வீட கட்டுறா. யார் வயசு? நல்லா படிச்சு டிகிரி குவாலிஃபிகேஷன்லாம் வச்சிருக்கேன், அது வயசா? கிடையவே கிடையாது. Proverbs 1:7 says,
The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு விஸ்டம் வேணும்னா அவர் எப்படி பயப்படுது நடுங்கி அடிக்கவே மாட்டார். He is such a wonderful father. He'll never. The love of Christ only compels me to read the word, meditate on the word, spend time with him. அதனால தான் not that நீ வாசிக்கணும்னு அடிச்சது இல்ல, அதெல்லாம் stupidity. He knows. Time when I cannot read, that's okay. In my travel, I have not read some, that's okay. But நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் இருக்கும்போது டிவி உட்காந்து பார்க்கறது இது பெட்டருமா. This will give you ஞானம், அறிவு, எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், எல்லாமே. சமைக்கிறது கூட அவருக்கு சொல்வார். அவர் தான் என்னுடைய what do you say? I always depend on him. My Holy Spirit is my best cook. கூப்பிடுவேன், சொல்லி கொடுங்களேன், செய்யுங்களேன். ஆல்வேஸ். ஏன்னா கைட்டு செய்யும் காரியம் எல்லாம் வாய்க்குன்னு போட்டிருக்குல்ல ஜாஷுவா 8ல எது செஞ்சாலும். ஸோ பிரியாணி செய்யும்போது கூட ஆஸ்மிச்சு எவ்ரிபடி வில் சே மை பிரியாணி இஸ் தி பெஸ்ட்மாங்க. ஏன் அங்க சொல்லுவேன், என்ன மசாலா போடுறேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைனால மிக்ஸ் பண்றேன். ஜாஷுவா 1:8. What do I do? It will be the most tasty, delicious biryani. The sambar should be best. This should be best. That should be best. அப்படி சொல்லி பண்ண போய் தான் எல்லாமே சூப்பரா வரும். வார்த்தையில நிக்கணும், வார்த்தையில கட்டப்படணும். சோ புள்ளைங்க மேல கை வச்சு, திஸ் இஸ் மை பர்சனல் திங், ஐ நாட் கிவிங் அவுட். பட் நீ தூங்கும் போது ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, வைஃப் கிட்ட பிரச்சனை இருந்தா, யூ நோ சம்டைம்ஸ் வைஃப் பிகம்ஸ் லைக் அ டெவில், இன்க்ளூடிங் மீ. சென்ஸ்லெஸ்ஸா பேசுவோம், பைத்தியம் மாதிரி பேசுவோம். யோசிங்க, என்ன இவன் நல்லா தானே ஏன் இப்படி கத்துறா? No, husband or wife will say, என்ன இப்படி ஆயிட்டாரு? Something is happening in the mind. Yes or no? Where is it happening? It's all happening here. Yeah, wrong input is going on into the mind. பிசாசு எடுத்து அவன் வேண்டாத காரியத்தை சொல்லி உங்க மைண்ட் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்? Go back to the Bible. It says in 1 Corinthians, எழுதிக்கோங்கம்மா, no time, that's why short time I'm just giving you. 1 Corinthians 10:5ல பாருங்களேன், 3, 4, 5 வாசித்து பாருங்க. 1 Corinthians 10, 3, 4, 5ல சொல்றாரு, don't argue, don't fight, don't quarrel, don't shout, don't scream, don't do all this. I've given you authority. சூப்பரா இருக்கு. நீங்க எழுதிட்டு வீட்லயே போய் வாசித்து பாருங்க. 1 Corinthians 10:3 என்ன சொல்றாரு? I given you the divine weaponங்கறாரு. ஏன்னா உங்ககிட்ட கொடுத்திருக்கோம் ஆயுதம். என்ன ஆயுதம்? To bring, you have the authority, I have the authority to bring my children's thoughts under captive to obey Christ Jesus. புரியுதா? சிந்தனை கிறிஸ்துவுக்குள் கட்டுகிறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காருங்கறாராம். இயேசு நாமத்தினால என் பிள்ளைங்க தூங்கும் போது as a teenager, now they wake adults, right? As a teenager, what problems they go through, we face it. So when they're sleeping, I go அவங்களை கொஞ்சம் மாதிரியே தடவி விட்டு இயேசு நாமத்தினால சிந்தனை கிறிஸ்துவுக்குள் கட்டிட்டே இருப்பேன். வார்த்தை அனுப்புறேன். You shoot the word. இயேசு நான் பிசாசை கையை எடு. அவசரம் அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க, நான் அவனுக்கு தெரியாது, நான் அவனை வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். These are the tips that I want to give you all. Pray over them. Just keep saying in Jesus' name. Lord, Isaiah 54:13. Isaiah 54:13 வாசிக்கிறீங்களா? My children will be taught of the Lord, and great will be my children's peace. Okay? Great will be my children's peace. Isaiah 54:13. Note down. Other சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தாவே, even here when they are here, my children and grandchildren are growing big and ரொம்ப பயம், this culture, this difference. I said, Lord, you said my grandchildren will be taught of the Lord, great will be my grandchildren's peace. வேண்டாத இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடக்கூடாது, வேண்டாத இம்பாக்ட் வந்துடக்கூடாது. என் பேர் சின்ன பேர, after 4 years we are seeing him now. He's asking us, tell me, can I ask you, Grandma, can I ask you one question? Who created God? Where is God? How do you know? I think the influence, somewhere something is going wrong in the school, some discussion. So we started thinking, God, you said our children will be taught of the Lord, the grandchildren will be taught of the Lord, great will be our grandchildren's peace. Nama seyyalana, you are the one who will be at the loss. Iduna mothers 24/7 you have lot of work. Mothers only is going to build your family. A wise woman will build a family. நம்மளே வார்த்தையில டடடடடடா. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே பையன் தான் டானி. It's getting recorded. Let him hear. Not bother. 10 years when he was, I used to make him to memorize scripture. இப்போ அந்த ஸ்டைல் இல்ல ஃபேமிலிஸ்ல. ப்ளீஸ் ஐ விஸ் இது கெஞ்சுறேன். என் பிள்ளைங்களாம் 5 இயர்ஸ்க்கு வரமுன்னாலே மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பை ஹார்ட் பண்ண வச்சேன். 5 இயர்ஸ் ஸ்கூல்ல
beatitudesல எல்லாம் கம்பல்சரியா பண்ண வைப்பேன். அதுக்காக கண்டினியூஸா till they can be 6 years அந்த வயசுல train up the child in the way he should go. When he grows up he will not depart. நீ சின்னதுல விட்டுட்டு பெருசுல நீங்க உட்கார்ந்து அழுது பிரயோஜனம் கிடையாது. அதனால Psalm 119, the largest psalm this boy memorized when he was in 8th grade. He did it. அப்போ பண்ண முடியும். ஃபோர்ஸ் பண்ணுவேன், பிடிக்காதுதான். you're too strict, too thing. Usually mothers இந்த கெட்ட பேர் உண்டு இல்ல? உங்க வீட்டில் இருக்க my husband is the best friend for them. children எல்லாம் டாடி எல்லாம் அப்பா ஜாலி அம்மா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். somebody has to do it and the role was on me because wise women only builds the family. so இந்த பையன் கிட்ட கேட்டேன் ஒரு தடவை ஃபோர்ஸ் பண்ணி பையாட் பண்ண பிள்ளைங்களா கேட்கிறீங்க better by heart the words only the word will preserve you. அப்ப அந்த பையன் சொல்றான் 10 years இருக்கும்போது மா you're telling me உங்களுக்கு தெரியுமா என்ன மட்டும் படிக்க சொல்றீங்களா கேட்பாங்க இல்லையா? என்ன நீங்க மட்டும் பேசாம இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா நீ சொல்லுங்க பார்க்கலாம் என்ன மட்டும் சொல்றேன்னா சொல்லுமா நான் சொல்றேன் உள்ளது வருது. see doers of the word why not? so you can only tell them when you are practicing it. இல்லாட்டி அவன் சட்டையே பண்ண மாட்டான். நீங்களா பண்ணையா என்ன மட்டும் மாட்டீங்க. Nowadays children are very smart, okay? The children are here, but I'm telling you children, very clearly in Ephesians it says, honor your father and your mother. That's again a blessing therima, so that it will go well with you. Children listen, little boy, listen. உங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. அப்போ என்ன everything will go well with you and you will have a long life உங்களால. அது அவங்க மாத்திரம் இல்ல even பெரியவங்களுக்கும் கூட I need to honor my father and mother. அவங்க இறந்து போயிட்டாங்க. Each one young couples you better honor your father and mother. கெட்டவங்க தான் இருக்கலாம் உங்களுக்கு செய்யவே இல்லை ஆனா தயவு செய்து செஞ்சுங்க. That is a command and the promise is it will go well. நான் பாக்குறேன் கண்ணால பாக்குறேன் சிலவங்க அவங்க அப்பா அம்மா சட்டை பண்ணாதனால சீக்கிரத்துல செத்து போயிட்டு இருக்காங்க. லாங் லைஃப் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. So I'm warning, I'm not threatening, it's a principle, just follow that. So please, that's Proverbs 1 of us here, there's 5 psalms every day I read. 5 psalms I read. Apart from that I have my regular quiet time with morning, evening, regular வாசிப்பேன். 5 psalms read பண்ணோம்னா like day 1 suppose it's a day 1 is 1 to 5. Day 2 of a month 13 days. Day 2 6 to 10. ஏன்னா அது வாசிக்கவா எவ்வளவு நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க பிசிக்கலுக்கு போவாங்க ஜிம்முக்கு போவாங்க அது மட்டும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. எப்படிங்க கூட இப்போ ஜிம்முக்குன்னா அப்படி போயிடுவாங்க எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் அது இது போறாங்க but they have no much time to spend. Bible says very clearly meditate on God's word day and night so that you'll be like a tree. எப்படி ட்ரீ வாடி போன ட்ரீ இல்ல fresh tree ஆக்குங்க. you give life. so I know the time up. So I'm just trying to do, these are the important things. You can bring the thoughts, you can speak the word, live the word, be the doer of the word. சும்மா பேசிட்டே போயிட்டு அதான் சொன்னேன் விஜய் கிட்ட நான் ஒழுங்கா ஃபேமிலியை நடத்தலைன்னா ஒழுங்கா வைஃபா இல்லாம ஒழுங்கா சாப்பாடு செய்யாம ஒழுங்கா வீட்டை ஒழுங்கா வைக்காம பிள்ளைங்க ஒழுங்கா வளர்க்காம இருந்துட்டு நான் ஊரா சுத்திட்டு வந்தேன் பாருங்க என்ன பேரு என்ன சாட்சியா இருந்திருப்பேன். பெருசா சுத்திட்டு வந்து வீடை பாரு எப்படி இருக்கு பிள்ளைங்களை பாரு. I don't want that. I want every mother here, be like Jesus. As Jesus is, so are we. God, I want that nature in me. Love, to forgive, to be kind, to be good. The fruit of the Holy Spirit should operate. I have still not come to that level. You ask my husband, he'll have 101 things to say. Because he's the only one who lives with me, He knows where I am faltering. Correct இல்லையா? எல்லாத்துக்கும் வேஷம் போடலாம். வீட்டில் தானே எப்படி பட்டம் தெரியும். என் sisters will have to give testify. I have 3 sisters, one that my niece, nephews, எல்லாமே பார்க்கறாங்க. What kind of a testimony do I have? It matters. Mothers, big responsibility. It's so easy to be a lady and you say, nice to be a lady, nice to become a mother. But a big responsibility. But let me tell you, with God by your side, Psalm 18 the வரும். With God by your side, you can run through the space of motherhood. You can run through the space and you can leap over the walls. சேனைக்குள் பாய்வேன் மதில்களே தாண்டுவேன் கர்த்தர் என்னுடன் இருக்கும்போது nothing can destroy us. And when we become like that, we will be a blessing to the nations, to the kingdom of God.
ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னும் ஜாஸ்தி கொடுத்துட்டே போவார். காலத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவார், கிஃப்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவார், லைஃப் இன்னும் இன்க்ரீஸ் பண்றாரு. அவருக்கு தெரியும் இவரை வச்சு இன்னும் நிறைய காரியத்தை செய்ய முடியும். அதனாலதான் சாவு வர முடியல, பிசாசு என்ன தொட முடியல. Hell is not able to come against me just because I'm saying, God, I want to be for you a blessing as a mother, Lord, as a wife, as a mother-in-law. I want to be a testimony. I encourage you ladies, young as you are, don't ever give up. உங்களுக்கு எதிரி வந்து not your spouse, not your in-laws. பிசாசு அவன் கெச்சிக்கிற சிங்கம் மாதிரி சுற்றி வர எப்படியாவது குடும்பத்தை உடைக்கணும்னு அவனுடைய வேலையை பிரிக்கிற வேலை பார்த்துருக்கீங்களா? ஈஸியா ஜனங்க they go off for no reason. சும்மா சிம்பிள் ரீசனா இருக்கும் போயிடுவாங்க. He comes to divorce. கர்த்தர் நினைத்தத மனுஷன் பிசாசு தான் உடைச்சிட்டு இருக்கான். அதுக்கு இடம் கொடு. There will be problem. I'm not saying everything is no. There will be challenges, problems. But when Jesus is there, when you partner with Jesus, when you partner with heaven, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அவரை கூட வச்சுட்டு நீங்களும் நான் இருக்கேன் இல்லப்பா வாங்க நான் செய்யறேன் என்ன செய்ய சொன்னோம் சொல்லுவாரு. போய் மன்னிப்பு கேளுன்னு பாரு. Do this செஞ்சுதான் ஆகணும். செய்யலாம். I cannot be a fruitful wife. Then I cannot be a mother, a blessing to the nations. புரியுதாமா? Is it okay? Can we pray? I have lots, but I have to stop here. Let's pray. Just stand to your feet. I'm going to pray for you all. நான் எழுதுன உண்மையே சொல்லல. It just whatever the Lord wanted me to share, I shared it. Let's pray and I surrender this time to the Lord. Hallelujah. Stothrikram Appa. This is the greatest calling. The calling of a mother. It's a privilege. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? I just enjoy it. I really enjoy it. It's a lot of responsibility, but a lot of grace is available. கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது நம்மளுக்கு. கர்த்தர் கூட நம்ம நடக்கும்போது we cannot live a double standard life. இங்க ஒரு மாதிரி ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேறு வேஷம்னா கர்த்தர் யூஸ் பண்ண முடியாதுமா. We just have to empty ourselves at this moment. All of us have weakness. All of us have problems. நம்மளுக்கு கோவம் இருக்கும், நம்மளுக்கு பிட்டனஸ் இருக்கும். ஆனால் எல்லாம் கிறிஸ்துக்காக எல்லாத்தையும் அந்த பலிபீடத்தில் போட்டுட்டு அவனோடே நம்ம நினைச்சிருங்க. I failed as a wife. I failed as a mother. I failed as a husband. Lord, I didn't encourage my wife. I didn't motivate her. I didn't inspire her. I didn't appreciate her. When was the last time I hugged her? I forget. I can't remember. When was the last time I said I love you? Lord, I failed to say that to my husband. I failed to say that to my wife. அவங்களே இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க வாங்க, நீங்க அசைவாடுங்கப்பா. அவங்களே இந்த இடத்துல நீங்க வாங்க, எங்களை உருவாக்குங்க. நியூ பர்சனாக do a recreation of Father. Lord, we ask of you, Jesus. I know all of us are struggling. All of us have some problems. About this ego there, there's pride there, there is, Lord, we don't want to let go, master our rights. God, நீ எல்லாத்தையும் எங்களுக்காக விட்டு இந்த இடத்துல வந்து எங்களை வாழ வைக்க வந்தீரே, நாங்க உமக்காக வாழ கிருபை செய்யப்பா. Help us to let go our rights, just for the sake of Christ, just for your sake, Lord. We might become a fool, but it's worth it, oh Master. எல்லாத்தையும் விட்டு கொடுக்க கூட கிருபை செய்யுங்க. Lord, not the money, not the property, not anything that could, Lord, come between you and us, oh Father. இயேசுவே, அது நிமித்தம் அப்பா ஒரு சொத்துக்காக, ஒரு கர்த்தாவே ஒரு ரிலேஷன்ஷிப், வேற கர்த்தாவே ஏதோ காரியத்துக்காக நாங்க வைராக்கியம் நிக்கிறோம். That is displeasing to you. Help us to let go. Help us to surrender. இயேசுவா, நான் எதெல்லாம் விட்டு விடுகிறோமோ, whatever you lose for God, you gain it. But whatever you want to hold on tightly, I'm telling you, முடியவே முடியாது. இதெல்லாம் விட்டுருவோம், இதை மாற்ற விட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக வைத்திருந்தீங்கன்னா, you're the one who's going to lose it. Just release yourself at this moment. Examine, search. கர்த்தாவே, இன்னும் என்ன செய்யணும்ப்பா? இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கைக்குள்ள வாங்க. This Mother's Day, let everything become new, my sisters. But just let everything become new. I'm telling you, I'm guaranteeing you, you will not be the loser. You will see new things happening, great things happening. I'll tell you, take it to heights you can't even imagine. Other than Ephesians 3:20, வாக்குத்தத்தத்தை எடுத்துக்குவாங்க.
He will do exceedingly abundantly more than I could think or imagine or ask ன்னு சொல்லி வார்த்தை எடுத்துக்கிறோம். ஆனா விட்டு விட மாட்டோம். இன்றைக்கு கர்த்தாவே எங்களை அப்பா பலிபீடத்துல போடுறோம். As mothers, as daughters, as sisters, as women, as husbands, as fathers, we lay ourselves at the altar. Lord, we want you to refresh our family life. Refresh our life, oh Master, that everything become new. அவனவரே எல்லாவற்றையும் புதுசாக்கி தாங்க, எங்களை மாற்றுங்க, உண்மை போல மாற்றுங்கப்பா. Give us a heart that can love. Give us a heart that can forgive, oh Master. Give us a heart of Father that's willing to go the second mile. Teach us கர்த்தாவே, உமக்காக கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மில் ஒப்படைக்கிறோம், இந்த நேரத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். Take over. You have seen the hearts. You have seen the Lord tears in their eyes. You have seen, oh Master, the mind that's willing to let go everything in Jesus' name. I pray and speak a blessing over the heads that are bowed down here. God, you know them. You know them. In their spirit, they're lifting up their heart to you. They're lifting up their hands to you. Saying, God, I need a touch. I need a change. என்னை மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க. Create in me a clean heart, oh God, and renew right spirit within me. Create in me a clean heart, oh God, and renew right spirit within me. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me, O the joy of my salvation, and renew right spirit within me. Oh, yes, Lord, create in us a clean heart, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அப்பா உம்மை ஆராதனை செய்கிறோம் கர்த்தாவே. God, there's no one like you. உம்மை போல் யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அத்தனை குடும்பத்தின் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே.
இந்த இடத்தில் குழப்பத்தை உண்டாக்கி கர்த்தாவே வேண்டாத பிரிவினை உருவாக்க வேண்டும் என்று வியாதி, வறுமை, அப்ப கஷ்டம், மன கஷ்டம், பயத்தை உருவாக்கி கொண்டிருந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படட்டும் அப்பா. எல்லா குடும்பத்துக்குள்ளும் சமாதானம் வரட்டும் கர்த்தாவே, ஆரோக்கியம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும் அப்பா, நிம்மதி வரட்டும் அப்பா, செழிப்பு வரட்டும். God will not lack anything கர்த்தாவே. அவனே you are blessed abundantly, no good thing did you withhold from them. அவனே ஒண்ணுமே Psalms 84:11